பேட்டை அண்ணா சாலை கலைஞர் அரங்கில் இன்று முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் அவர்கள் எழுதிய நியாயங்களின் பயணம், மௌனமாய் உறங்கும் பனித்துளிகள், உலகமறியா தாஜ்மஹால்கள், பூ பூக்கும் இலையுதிர்காலம், வானம் பார்க்காத நட்சத்திரங்கள் ஆகிய 5 நூல்கள் மற்றும் இடி முழக்கம் ரகுமான் கான் சட்டமன்ற பேரருரைகள் ஆகிய நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தனர். இதற்கு முன்பு சிறுபான்மையினர் நலனுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தனர். சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டத்தை எதிர்த்தது போல் நேற்று தாக்கல் செய்த நாட்கள் சட்டத்தையும் எதிர்ப்போம். திமுக இருப்பது உங்களுக்காகத்தான். சிறுபான்மை மக்களுக்காக திமுக என்றும் நிற்கும் என்று கூறினார். ரகுமான் கான் அவருடைய சிறப்பை பற்றி ஒரே வரியை சொல்லணும்னா, அவர் கம்பத்திலே பிறந்தவர். அந்த கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்களை நான் பார்க்கிறேன். ராமநாதபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். அந்த பகுதியிலும் வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன். சேத்தாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனவே அந்த தொகுதியிலும் வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன். அவரை பொறுத்தவரை தொகுதி மக்களிடத்தில் எந்த அளவுக்கு அன்பை, பாசத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. தந்தையுடைய சிறப்பை, புகழை, அவரை அறிவும் ஆசிரமும் காலங்கள் கடந்தும் நினைத்து நிற்கணும்னு அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 நூல்களை அன்போடு நம்முடைய சுவேர்கான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதை நான் மிகுந்த பாசத்தோடு, பெருமையோடு, பூரிப்போடு, மகிழ்ச்சியோடு, புலகாகிற உணவோடு நான் வெளியிடுகிறேன். முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடி முழக்கமாக திகழ்ந்த ரகுமான் கான் அவர்களுடைய 5 நூல்கள் மற்றும் அவரது சட்டமன்ற உரை தொகுப்பு நூலின் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை ஆற்றுவதில் மிகுந்த பெருமை அடைவதாக கூறினார். நம்முடைய இன எதிரிகள் மீது தன்னுடைய பேச்சாற்றலால் இடியாக இறங்கியவர்தான் திரு ரகுமான் கான் மாமா அவர்கள். ரகுமான் கான் மாமா அவர்கள் கலைஞர்களுடைய மனம் கவர்ந்த பேச்சாளராக மட்டுமின்றி எழுத்தாளராகவும் திகழ்ந்தவர். கலைஞர் அவர்கள் மீது இருந்த அளவற்ற அன்பை கொண்டிருந்தவர். நம்முடைய தலைவர் அவர்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருந்தவர். முரசொலியில் அவர் எழுதிய கட்டுரைகள் நியாயங்களின் பயணம் என்ற தலைப்பில் இங்கே தலைவர் அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். இந்த கட்டுரை தொகுப்புக்கான பணிகளை ரகுமான் கான் மாமா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே முடித்து விட்டார். ஆனால் அந்த நூலை அவர் அப்பொழுது வெளியிடவில்லை. காரணம், நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் அமரட்டும், அப்பொழுதுதான் நான் வெளியிடுவேன் என்று உறுதியோடு இருந்தார்.